குலதெய்வத்தை கும்பிடாத வீட்ல வேற எந்த சாமி கும்பிட்டாலும் ஒரு பலனும் கிடைக்காது. ஏன்னு தெரியுமா? ஒரு லைக் பண்ணுங்க. குலதெய்வம் தான் உங்க குடும்பத்தோட ஆணிவேர். அவங்க அனுமதி இல்லாம இஷ்ட தெய்வம் கூட உங்க வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. வாசல் படியில உங்களை காக்கும் அந்த முதல் காவல்காரனை மறந்துட்டா துஷ்ட சக்திகள் சுலபமா உள்ள வரும். இதனால தான் வம்சம் விருத்தி ஆகாது, கல்யாண தடை வரும், காரணமே இல்லாத வியாதிகள் தலைமுறை தலைமுறையா தொடரும். இதுக்கு பேருதான் சாமி குத்தம். இந்த பாவம் 7 தலைமுறைக்கும் பித்ரு தோஷமா மாறும். நீங்க கோடீஸ்வரனா இருந்தாலும் உங்க குலதெய்வ கோயில்ல உள்ள ஒரு பிடி மண் இல்லனா நிம்மதி கிடைக்காது. ஆனா ஒண்ணு, பெத்த பிள்ளை தப்பு செஞ்சா தாய்க்கு கோபம் வருமே தவிர பாசம் ஒருபோதும் குறையாது. படியில விழுந்து கண்ணீரோடு மன்னிப்பு கேளுங்க. அடுத்த நொடியே உங்க குடும்பத்தை சுத்தி எந்த கெட்ட சக்தியும் நெருங்க முடியாத ஒரு இரும்பு கோட்டை உருவாகும். நீங்க உங்க குலதெய்வத்தை மறக்காம கும்பிடுவீங்களா? உங்க குலதெய்வம் பேரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.